ராகுல் காந்தியை அதிர விட்டிருக்கிறது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சர்வே. இந்தியாவுக்கான பிரதமர் வேட்பாளர் இன்றைக்கு தேர்தல் நடந்தாலுங்கிறதுல ராகுல் காந்திக்கு மிக நெருக்கத்தில் அடுத்த இடத்தில் விஜய் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் 3 வருஷம் இருக்குப்பா, அட்லீஸ்ட் குறைஞ்சது 3 வருஷம், நம்ம 2.25 வருஷம்னு வச்சாலும் கூட அதுக்குள்ளே இவர் நம்மளை கிராஸ் பண்ணி போயிடுவாரோ அப்படின்னு காங்கிரஸ் சார்பில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் அச்சத்தோடு தாவேகாவை சந்தேக கண் கொண்டு பார்க்கிற சூழல் உருவாகி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது இந்தியா டுடே CO2 மூட் ஆஃப் தி நேஷன் சர்வே பல்வேறு விதமான விஷயங்கள், குறிப்பாக பிரதமர் பதவிக்கான போட்டிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது அப்படிங்கிற இடத்துலையும் கூட விஜய் டாப் 3ல இருக்கிறாருங்கிறது ஒரு எச்சரிக்கை மணியா. காங்கிரசினுடைய நிலைமை என்னவாகும் விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நேற்று மாலையிலிருந்து CO2 இந்தியா டுடே சார்பில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மூட் ஆஃப் த நேஷன் போல், அதுதான் பெரிய பேசுபொருள். நம்ம அதை செய்தியாக கூட பார்க்குறோம். இந்தியா டுடேல விஜய் அமாங் டாப் 3 PM சாய்ஸஸ் ரைட் ஆஃப்டர் மோடி அண்ட் ராகுல் காந்தி ஃபைன்ஸ் மூட் ஆஃப் த நேஷன் சர்வே அப்படின்ட்டு அதை செய்தியாகவே பதிவிடுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பிரைம் மினிஸ்டருக்கான லீடிங் சாய்ஸஸில் அவரும் டாப்பில் இருக்கிறார். மோடி மற்றும் ராகுல் காந்தி, இந்தியாவினுடைய பிரதமர், இந்தியாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு அடுத்தபடியாக இருக்கிறார். தாவேகாவுக்கு உள்ளே இருந்தும் இந்த குரல்கள் வலுப்பெறுவதை நம்ம சமீபத்தில் பார்த்துட்டு இருக்க சூழலில் இது இந்தியா முழுக்கவே நகர்கிறதா அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு எலக்டோரல் கான்வர்சேஷனை தாண்டியும் இது வந்து ஆஸ்பிரேஷன் இருப்பதாக, வெறும் 3 மாதங்களில் ஒருவர் இப்படி வருகிறாரா? ஏற்கனவே எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் மோடி அவர்கள் அவர் முதலமைச்சர் ஆனதுலேருந்தே 25 வருஷம் கணக்கு வந்துடும். ராகுல் காந்தியினுடைய பாலிடிக்ஸ் என்பது உங்களுக்கு குறைஞ்சது 2 டெக்கேட்ஸ் அப்படிங்கிறதாக வரும். அவருடைய என்ட்ரிக்கு பிறகு ஒரு பவர் சென்டராக காங்கிரஸ்குள்ளே உருவானது, அல்லது கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கத்துக்குள்ளே அவர் வந்து ஒரு பிரின்ஸாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு குறைஞ்சது 2 டெக்கேடு. இவருக்கு கட்சி ஆரம்பித்து 2.25 வருஷம் தான் ஆகுது. நான் சொன்ன மோடி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர்கள் அரசியல் கட்சியில் பயணமாக அவங்க தலைமை அப்படிங்கிற இடம் வந்தே 2 டெக்கேட்ஸு, 2.5 டெக்கேட்ஸு. அப்போ அதற்கு வேறு திசையில் இந்த பக்கம் பார்த்தா கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷம்தான் ஆகுது. அதில் ஒருத்தர் வராரு, முதலமைச்சராகி 3 மாதம் தான்னா அதை என்ன மாதிரி அவங்களால கன்சீவ் பண்ண முடியும், ஏற்றுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ மூட் ஆஃப் த நேஷன் சர்வேவை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய பொசிஷன்னால் கிடையாது, ஆனால் அவர் எந்த அளவுக்கு நேஷ்னல் பாலிட்டிக்கல் இமேஜினேஷனுக்குள்ளே அவர் உள்ளே வந்திருக்கிறார் அப்படிங்கிறது கவனிக்கிறாங்க. இப்போ இதில் என்னென்னா, நம்ம இதை அந்த டேட்டாஸை நம்ம ஒவ்வொன்றா கூட எடுத்து பார்த்துடலாம். அந்த டேட்டாஸ் மூட் ஆஃப் த நேஷன் சர்வே, ஹூ பெஸ்ட் சியூட்டட் டு பி த நெக்ஸ்ட் PM, அடுத்த பிரதமராவதற்கு சிறந்த தேர்வு இவர்களில் யார் அப்படிங்கிறது நரேந்திர மோடி ப்ரிஃபர்ட் அஸ் நெக்ஸ்ட் PMங்கிறதுக்கு 48.7% பேர் இதில் கலந்து கொண்டவர்கள் மோடிஜி தான் 4வது முறையாக தொடர வேண்டும் அப்படின்ட்டு அவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருப்பதாக MOTN சொல்கிறாங்க. 2ஆம் இடத்தில் மோடி அவர்களுக்கு அடுத்த அதுவே ஒரு டிஸ்டன்ட் இதுதான் வச்சுக்கோங்களேன், திரு ராகுல் காந்தி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைக்கு அவர் தான் முகம். 27.1% வாக்குகள், 27.1%. திரு ராகுல் காந்தி 2ஆம் இடத்தில் தொடர்கிறார். அதுக்கு அடுத்து ஒரு டிஸ்டன்ட் 3rd, ஏன்னா மோடி அவர்களுக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு 21% கேப். அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையில் ஒரு 18%. ஏறத்தாழ அவர் வாங்கியிருப்பதில் 3ல் 1 பங்கு தான்னாலும் இன்னும் 3 வருஷம் இருக்கே, அதற்குள்ளே அவர் கிராஸ் பண்ணி இவரை தாண்டி அவர் போக வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் இப்போ காங்கிரஸ்க்கு 9.2% திரு ஜோசப் விஜய் அவர்கள் 3வது சாய்ஸாக இருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 4 பேர் இருக்காங்க. மமதா பானர்ஜி அவர்கள் 4வது சாய்ஸில் த ஃபர்ஸ்ட் உமன் ஹூ மேட் இன்டோ. இதில் என்னென்னலாம் ஆப்ஷன் வச்சாங்க நமக்கு தெரில. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் அதில் ஆப்ஷனில் இருந்தாரா, அல்லது ஸ்டாலின் இருந்தாரா, இல்லைனா நம்ம சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவில் அவர் இருந்தாரா, இல்லை சரத்பவாரை நீங்கள் வச்சிங்களா, அதெல்லாம் நமக்கு தெரில. கொடுத்துருக்கிறது வரைக்கும் தான் வந்திருக்கு. அடுத்து திரு அகிலேஷ் யாதவுக்கு 1.7 அப்படிங்கிற வகையில், அஃப்கோர்ஸ் அது யூபிங்கிறதுனால அவருக்கு கூடுதல் ஒரு ஸ்பேஸ் கூட உள்ளே சேர்த்துருந்துருக்கலாம். 5வது இடத்தில் திரு அகிலேஷ் யாதவ், 6வது இடத்தில் அபிஜித் தீப்கே 1.3% அப்படிங்கிறது இருக்கிறது, சிஜேபியினுடைய நிறுவனர். அவருக்கு அடுத்த இடத்துல தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார். இதில் கொடுமை என்னென்னா, ஒரு காலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மியில் இருந்து தான்
பயிற்சி பெற்றார் அபிஜித் திப்கேங்கிறது ஒரு உபரி தகவல். அவர் 1.2 அபிஜித் திப்கேவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார் என்பதாக இந்த மூட் ஆஃப் த நேஷன் போல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ தாவேக்கா ஏற்கனவே காங்கிரஸ் சப்போர்ட்டோடு இருக்கும்போது விஜய் பிஎம் சாய்ஸாக வருவது ராகுல் காந்தியினுடைய செல்வாக்கை தானே காலி செய்வதாக இருக்கும் அப்படின்னு எமோடியன் சர்வே தொடர்பாக பலரும் வைக்கும்போது குறிப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிறது. இது ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு முறை இந்தியா டுடே குரூப் பார்த்திங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாக இவங்க இந்த மாதிரி அப்பப்போ மூட் ஆஃப் த நேஷன்னு இன்றைக்கு தேர்தல் வைத்தால் யார் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற வகையில் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஆகஸ்ட் 2026 எடிஷன் 25,000 பேர் கலந்துக்கிறாங்க டைரக்ட் சர்வேவாக 25,184 பீப்புள். ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 25 அப்போ இதில் நீங்கள் கவனிக்கணும். ஜூலை 1னா முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்று 50 நாட்கள் ஆயிருந்திருக்கும். ஏன்னா ஜூனில் ஒரு 30 நாள், அங்கே ஒரு 20 நாள், ஒரு 10ஆம் தேதி மே மாதம் பதவி இருக்கிறாருன்னா விஜய் முதலமைச்சரான நம்ம 100வது நாள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். 51வது நாள்லேயே அவர் அடுத்து இந்தியாவினுடைய பிரதமர் ஆகணும்னு அந்த வாக்காளர்கள் சொல்ல தொடங்கியிருக்கிறாங்க சர்வேயில் கலந்துக்கிட்டவங்க ஜூலை 1 முதல் ஆகஸ்ட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 6 மாதங்கள் வெவ்வேறு வகையிலும் பார்த்திங்கன்னா 91,795 சர்வேஸ் அப்படிங்கிறத ட்ராக்கிங்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. ஏறத்தாழ இப்போ இது அதனோட சேர்த்தா இல்லையாங்கிறது இல்லை, அனதர் செட்டு தான். அப்போது சராசரியாக ஒரு 1.25 லட்சம் பேரினுடைய விஷயங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அக்யூமுலேட் பண்ணி தான் இதை இன்டர்பிரிட்டேஷனை நோக்கி நகர்ந்துருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். விஜய் இந்த சர்வேவில் வருவது என்பது யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிறதோடு நின்றாது. கரண்ட் அப்போசிஷன் லீடர் எதிர்க்கட்சிகளுக்கு வருவதற்கு யார் இருக்கிறார், இப்போ இருக்கிறதுலேயே இந்தியா அலையன்ஸை தலைமையேற்று நடத்துவதற்கு யார் சூட்டபுளாக இருப்பார்கள் என்கிற கேள்வி வரும்போது அது இன்னும் சுவாரஸ்யமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி 29% இந்தியா பிளாக்கை எடுத்து செல்வதற்கு. 2வது இடத்தில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 12% இருக்கிறார். 3வதாக மமதா பானர்ஜி 9% அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அப்போ விஜயினுடைய சீஃப் மினிஸ்டர்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு துணை நின்றது இருக்கு இல்லையா, காங்கிரஸ் எடுத்த அந்த முடிவு. ஏன்னா இப்போ காங்கிரஸினுடைய முடிவின் காரணமாகத்தான் அவர் இருக்கார். இல்லைன்னா அமித்ஷா எப்போவோ அவரை ஓரங்கட்டியிருப்பாப்புல அப்படின்னு சொன்னது திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். நாங்கள் முதல்ல போய் 5 பேர் கொடுக்கல அப்படின்னா, ஆதரவு கொடுக்கலன்னா அமித்ஷா தாவேக்காவே அப்பயே ஓரம் நகர்த்தியிருப்பார், அவங்க பொலிட்டிக்கலி அவங்கள காலி செஞ்சுருப்பாருங்கிறது தான் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டினுடைய அடிப்படையான விஷயம். இப்போ அந்த இந்தியா பிளாக் நீங்கள் பிரதமர் ரேஸுக்கு வாங்க வராட்டி போங்க, அதுக்கு பலருக்கு ஆசை இருக்கும். இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை பொறுப்பேற்பதுனால அதுக்கும் ரேஸ்க்கு வருவீங்களான்றது காங்கிரஸுக்கு அது என்னவாக இருக்குங்கிறது தான் கவனிக்கணும். அதே போல் இவங்க வரிசையாக சரத்குமாரில் தொடங்கி ஆதவ் அர்ஜுனாலேருந்து யார் யாரெல்லாம் இதற்கான வேலைகளை சொன்னார்கள் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. ஆதவ் அர்ஜுனா சரத் பேசுவதற்கு முன்பாக இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா மிக நிச்சயமாக தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதமரை வருங்காலத்தில் எடுத்துக்கொள்வார்கள், நிச்சயமாக அப்படி ஒரு உருவாவார். அப்படிப்பட்ட லீடருங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து தான் நிச்சயமாக வர வாய்ப்பு இருக்குது. தென்னிந்தியர் பிரதமர், அந்த தென்னிந்தியர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருப்பார் என்பது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்தியா டுடே ரவுண்ட் டேபிளே சொன்னது. நான் அதை தெளிவாக சொல்கிறேன். பிரைம் மினிஸ்டர் சவுத்துலேருந்து தான் வரணும். சவுத் அப்படிங்கிறது இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வருவாங்க. ஒவ்வொரு இந்தியர்களையும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவார், எல்லா இந்தியர்களையும் சமமாக நடத்துவார் அப்படின்னு குறிப்பிடுறார். ஸோ ஒரே நாளில் இது அடுத்தடுத்து வருதுன்னும் போது ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை தாவேக்கா செட் பண்ணுவது என்பது தெள்ளத் தெளிவாக நமக்கு வெள்ளிடை மலையாக வெளியில் தெரியுது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தான் இந்தியா டுடே இப்போ என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்கன்னா, அப்போ விஜய் பிரதமராக வேண்டும் என்கிற இந்த குரல், இந்த கோஷம், இந்த விருப்பங்கள், இது எல்லாம் வெறும் தாவேக்காவினுடைய அமைச்சர்கள் முன்னணி தலைவர்கள் மட்டுமல்ல, மக்களிடமும் அந்த எண்ணம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு விதமாக அதை இவர்கள் முடித்திருக்கிறார்கள். இப்போ நமக்கு சாம்பிளிங் சைஸு ஸ்பேஸ் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். பட் இப்படி ஒரு நரேட்டிவை நோக்கி நகர்த்தப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே இப்போது தெரிய வந்திருக்கிறது. இந்தியா டுடேவினுடைய இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு அதைத்தான் சொல்லியிருக்கிறது. நடக்குமா நடக்காதா, இது மொத்தமாக ஏற்றுக்கிறாங்களா, அது தனி விவாதம். அவங்க இப்படி ஒன்று கொண்டு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ ஒரு தியரி ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படிங்க, 3வது ஒருத்தர் வந்தார்னா
எதிர்ப்பு ஓட்டை பிரிச்சுடுவார். எதிர்ப்பு ஓட்டை பிரித்தா ஆளுங்கட்சியை ஜெயிச்சணும் நீங்கள் சொல்கிறீங்க பலரும். சிஜேபி வந்து நின்னா மோடி எதிர்ப்பு வாக்கு ராகுலுக்கு போகாமல் அவர் வாங்கிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜயே நின்னாலும் அப்படி தான் வாங்கினாருன்னா திரும்ப மோடி எல்லாம் ஜெயிப்பார். அதாவது மக்கள் நல கூட்டணி வைகோ ஃபார்மேட்டில் மக்கள் நல கூட்டணி பிரித்த ஓட்டுகளினால் அன்றைக்கு அதிமுகவே ஆட்சிக்கு வந்ததுன்னு. அது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உடைந்திருக்கிறது. 3வது அணியாக வந்த விஜய் ஆட்சியை பிடித்திருக்கிறார். ஸோ அப்படியான பாசிபிலிட்டியை ரீரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு சாரார் இதை ஆதரிக்கக்கூடியவர்கள், விஜய் பிரதமர் ஆகிவிட வேண்டும், அவர் பிரதமர் ஆவது தான் இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த செக்ஷன் இதை வந்து கீனாக உள்ள நகர்த்துற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மூட் ஆஃப் த நேஷனுக்குள்ளே இந்த முறை அப்படி ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி மாதிரி உள்ளே வந்திருப்பது சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஏன்னா நீங்கள் பிரதமர் வேட்பாளருக்குள்ளே அபிஜித் தீப்கேவை கொண்டு போய் வச்சுட்டீங்க. ஸோ அப்படின்னும் போது அபிஜித் தீப்கேவுக்கான ஸ்பேஸ் அல்லது இந்த கட்சியினுடைய எதிர்காலம் இது தொடர்பான விஷயங்களும் இந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வேயில் வந்திருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா இந்தியா டுடேயில் வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஃப்யூச்சர் ஆஃப் சிஜேபி அப்படிங்கிற வகையில் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து ப்ரெஷர் குரூப்பாக தொடர்ந்து நீடிக்க வேண்டும். அரசியலில் அரசுகளை அவங்க கேரத்தால் அவங்களுக்கு ஒரு வாட்ச் டாக் மாதிரி அரசு சரியாக செயல்படுதா, என்ன தவறு செய்கிறது, தவறுகளை சுட்டி காட்டுவது, மக்களுக்காக பேசுவது, இப்படியான ஒரு ப்ரெஷர் குரூப்பாக சிஜேபி தொடர வேண்டும் என்று 39% பேர் சிஜேபி பாலிட்டிக்ஸில் இருக்கணும், ஆக்டிவான ஒரு வாட்ச் டாகை போல் அப்படிங்கிற இடத்துக்கு பதிவு பண்ணுறாங்க. அதாவது ஒரு இண்டிபெண்ட் அமைப்பாக இருந்து எக்ஸ்டர்னலாக அவங்க சொல்கிறதுங்கிறது அந்த 39. ஆனால் இன்னொரு 26% பேர் அவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என பதிவிட்டிருக்கிறார்கள், விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த 1,11,000 சாம்பிள்ஸில் அவ்வளவு நபர்களுக்குள் எடுக்கப்பட்டதில் சிஜேபி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என 1/4 ஆஃப் தி ப்ரப்போர்ஷன் அவர்களின் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அடுத்தது சிஜேபி உள்ளே வந்துட்டாங்க, நிற்கணும், அரசுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும், சிஜேபி அரசுகளுக்கு அவங்கள சரியான வகையில் செயல்படுத்த வேண்டும்னு ஓட்டு போட்டாங்க இல்லையா, அதை விடுங்க. எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணால் சிஜேபிக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டால் 33% பேர் நிச்சயமாக நாங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தேர்தல் என்றால் அவர்களுக்கு தான் வாக்களிப்போம் என மூட் ஆஃப் த நேஷன் சர்வே ஓட்டர் சர்வேயில் 33% ரஜீவ் சரஸ் அதை விரிவாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்ப்போம். 33% பேர் எஸ் வில் யூ ஓட் ஃபார் சிஜேபி இஃப் தே கண்டெஸ்டட். சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி தேர்தலில் போட்டியிட்டால் நீங்கள் வாக்களிப்பீர்களா? ஆமாம் என 33% பேரும், இல்லை 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 என 43% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். முடிவு எடுக்கவில்லை அப்படின்னு அதில் ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம யோசிக்கலாம், ஏங்க 1/3 ஓட்டு 33% தானேங்க, விஜய் அவர்கள் இங்கே 35% வாங்கி தானே ஜெயிச்சார்னு ஒன்று அடிக்கோடிடணும். இன்னொன்று, இந்த 43% சிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, இவங்க மொத்தமாக ஒரு கட்சிக்கு 34% போட்டால் தான் அவங்க ஜெயிக்க முடியும். இதில் இப்போ 30% பிஜேபிக்கும் 13% காங்கிரஸுக்கும் போச்சுன்னா மூணுத்தில் யார் பெருசுனா சிஜேபி பெருசாக போயிடும். அப்போ இந்த 43% சிஜேபி எதிர்ப்பு அல்லது சிஜேபிக்கு போட மாட்டேன்னு உறுதியாக சொன்னவங்க இருக்காங்க இல்லையா, அந்த வாக்குகள் எல்லாம் சிஜேபிக்கு வராமல் போகணும்னு சொல்ல முடியாது. ஒன்று சரி, வராமலே கூட போதுன்னு வச்சுப்போமே. அப்படின்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சிக்கே போட்டால் தான் சிஜேபி வரக்கூடாதுன்னு சிஜேபி தோற்க முடியுமே தவிர, சிஜேபி இவங்க சொல்கிற இந்த ட்ராக்கெல்லாம் பண்ணிட்டு போனால் ஆட்சியை பிடித்து விடுவார்கள் அப்படிங்கிற லெவலுக்கு போகுது. ஆக்சுவலாக இன்றைக்கு இந்த ஹிந்து நாளிதழுக்கு, குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர்கள் திரு டி ராமகிருஷ்ணன் மற்றும் திரு முரளிதரன் அவர்களுக்கு திரு ப சிதம்பரம் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அந்த பேட்டியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவர் சொல்கிறாரு. நான் ஆச்சரியப்பட மாட்டேன். எதற்கு நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீர்கள் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் 1-2 மாநிலங்களில் சிஜேபி ஆட்சியை பிடித்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன், அதற்கான வாய்ப்புகள் வரலாம், கனியலாம் என காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், முன்னாள் மத்திய நிதியமைச்சர், உள்துறை அமைச்சராக இருந்திருக்கார் திரு ப சிதம்பரம் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை இன்றைக்கு இந்த ஹிந்துக்கு கொடுத்த இன்டர்வியூவில் நம்ம பார்ப்போம். ஓன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் சிஜேபி கேப்சர்ஸ் பவர் இன் 1 or 2 ஸ்டேட்ஸ், பி சிதம்பரம் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கிறது. ஒருவேளை ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலை போல் அவர் மதிப்பிடுறார் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கெஜ்ரிவால் டெல்லியில் பிடிச்சி பிறகு பஞ்சாபில் ஆட்சி பிடிச்சார் இல்லையா, அப்படி ஒரு பார்வையும் வருகிறது என்று சொன்னால்
தேசிய அரசியல் புதிய அளவிலான புதிய வடிவங்களை பெறுகிறதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். விஜய் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் ரேஸில் 3வது இடத்தில் இருக்கிறார் என்பது பல முன்னணி தலைவர்களுக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் தேசிய அளவில் இருக்கும். தமிழ்நாடை விடுங்க, இனிமேல் தேசிய வெற்றி கழகத்தினுடைய ட்ராக் எப்படி போகுதுங்கிறத நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். காங்கிரஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறதெல்லாம் வரும்போது விரிவாக வேறொரு காணொலியில் கூட பேசலாம்.